நானும் மாமாவும் நல்லா சண்டை போட்டுப்போம். ஆனால் எங்களோட சண்டை 1 மணி நேரம், 1 நாள் கூட நீடிக்காது. அவர் ஒரு சமாதான உத விட்டாருன்னா, நான் உடனே சிரிச்சுருவேன். உடனே சமாதானம் ஆயிருவோம். அது மாரி டைமில் ஏதாச்சும் சண்டை வந்துருச்சுன்னா, பசங்கக்கிட்ட ஒரு வேலை சொன்னேன்னா, "உன் புருஷன் ஒரு சமாதான உத விட்டா நீ பேசிருவ" அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க. அவங்க அப்பா வேலை சொன்னாருன்னா, "உன் பொண்டாட்டிக்கு ஒரு சமாதான உத விட்டீன்னா பேசிருவீங்க. என்கிட்ட என்ன வேலை வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து சண்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எத்தனை நாளில் பேசுவீங்க? யார் முன்ன பேசுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மாமா வெளியில் போயிட்டாருன்னா உடனே நான் ஃபோன் பண்ணி, "என்ன மாமா பண்ற? இன்னும் வரலையா?" எவ்வளோ தான் நான் சண்டை போட்டாலும் ஆனால் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி நேற்று நான் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டேன். உடனே நான் வரதுக்குள்ளே, "இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு. "வந்துடுறேன் மாமா" அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வெளியில் போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்ததும், "இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். அப்போ தான் உண்மையாலுமே நான் ஃபீல் பண்ணேன். ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும். நம்மளை பார்த்தா தான் அவங்களுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கிது போல். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.